Okay, welcome to today's session. Okay, in this session நம்ம பார்க்க போறோம்னா நான் ஆல்ரெடி சொன்ன டிசைன் பார்ட்டில் இருக்க கிரியேட் பண்ண ஆப்ஷன்ஸில் என்னென்ன அவைலபிலிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது எப்படி நமக்கு எல்லாமே வந்து நம்ம நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நான் கிரியேட் இந்த ஆப்ஷன்ஸ் டாப் டவுன் மெனுஸில் என்னென்ன இருக்குன்றது காட்டுறேன். ஜஸ்ட் நியூ காம்பனன்ட் அந்த மாதிரி சில செவரல் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை எப்படி கிரியேட் பண்ணுறது என்னன்றது நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து நியூ காம்பனன்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து செவரல் டைப் ஆஃப் அதாவது 3 விதமான இது வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம டெவலப் பண்ணும்போது இது 3 ஸ்டேஜஸ் இருக்குது. அதாவது 2D sketches, அதாவது ஸ்கெட்ச், பாடிஸ் அண்ட் காம்பனன்ட். இதுதான் வந்து இது 3ல மெயினாக இருக்குது. ஸ்கெட்ச்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணுற 2D sketches. பாடிஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரியேட் பண்ண 2D sketches வந்து எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் சார் இந்த கிரியேட் பண்ணுற எல்லா ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு 3D பார்ட்டாக மாற்றுறீங்க. அது எல்லாமே வந்து பாடிஸாக வந்து இங்கே மென்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து காம்பனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கிரியேட் பண்ண மல்டிபிள் நம்பர் ஆஃப் பாடிஸ், அதாவது ஒரு பாடிஸ் மட்டும் இல்லாமல் ஒரு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாடிஸை வந்து நீங்கள் வந்து ஒரு காம்பனண்ட்டாக, அதாவது சைக்கிள்னு எடுத்தீங்கன்னா இல்லை வேறு ஏதாவது ஒரு பைக் எடுத்தீங்கன்னா எல்லாமே ஒரு அசம்பிளி பார்ட் எல்லாமே சேர்ந்து ஒரு சிங்கிளாக இருக்கிறது தான் வந்து ஒரு பைக்கணும். அதை தான் வந்து ஒரு ப்ராடக்ட்னு மென்ஷன் பண்ணுவோம். அது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஈச் அண்ட் எவரி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, லைக் இப்போ நீங்கள் சிஸ்டமில் ஒரு ஃபோல்ட் வைக்கிறீங்க, உங்களோட இமேஜஸ் லைக் ஃபைல்ஸ் அந்த மாதிரி பிபிடிஸ் நிறைய வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்கும். அந்த சார் நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் பிபிடி அவைலபிளாக இருக்குது. அந்த டைமில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஜஸ்ட் கன்ஃபியூஸாக இருக்கும். அந்த கன்ஃபியூஸாக இருக்கும்போது உங்களுக்கு பிபிடிஸ் எல்லாமே தனியாக எடுத்து வைப்பீங்க. அந்த தனியாக எடுத்து வைக்கும்போது அந்த பிபிடிஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுறது, பிபிடிஸ் தனியாக இருக்குது எல்லாமே வந்து இங்கே பாடிஸ், அது வந்து ஃபைல்ஸ். ஓகேவா, அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு போட்டு அது தனியாக வைக்கிறது பேர் இது நியூ ஃபோல்டர். இங்கே வந்து நியூ ஃபோல்டர் தான் வந்து காம்பனன்ட் மென்ஷன் பண்ணுறேன், ஃபைல்ஸ் தான் வந்து உங்கள் பாடிஸ் மென்ஷன் பண்ணுறேன். ஐ திங்க் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும். நான் அது புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வரேன், அதாவது உங்கள் ஃபைல்ஸ் தான் வந்து இங்கே வந்து ஒரு பாடிஸ் இருக்குங்களா, செவரல் டைப் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குது. அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு பர்டிகுலர் ஒரு ஐடியாக்காக நீங்கள் வந்து வச்சுக்கிறது தான் வந்து இங்கே வந்து காம்பனன்ட். ஓகேங்களா, அந்த நியூ ஃபோல்டர் தான் வந்து இங்கே ஒரு காம்பனன்ட். ஓகே, ரொம்ப பெருசாக யோசிக்க. நெக்ஸ்ட் வந்து கிரியேட் ஸ்கெட்ச் ப்ரீவியஸ் வீடியோஸில் போய் பாருங்கள். அப்படின்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நான் கிரியேட் ஸ்கெட்ச் 2D sketch வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பற்றி நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதில் ஏதாவது ஒரு சொன்னாலும் அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா இந்த வீடியோ கமெண்ட் பிரச்சனை. நெக்ஸ்ட் கிரியேட் ஃபார்ம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இமேஜ் இன்செர்ட் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் நமக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபார்ம், அதாவது ஒரு நீங்கள் ஸ்கொயர் கிரியேட் பண்ணிங்களா, அந்த ஸ்கொயர் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீ ஃபார்ம், அதாவது நமக்கு ஏற்ற மாதிரி அது வளைக்கிறது இது பண்ணுறதுன்றது ஃபார்ம்ன்றது ஒரு ஸ்கெட்ச். அதாவது அதுக்கும் வந்து ஒரு ஸ்கெச்சிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதுக்குள்ளே போகாமல் அதை வந்து நான் ஒரு தனியாக ஒரு வீடியோவில் எடுத்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை பற்றி. நெக்ஸ்ட் வந்து டிரைவ்ன்றது வந்து ஒரு இன்புட் மாதிரி, அதாவது ஓப்பன் பண்ணுறது. ஒரு உங்ககிட்ட ஏதாவது அவுட்புட்டில் ஏதாவது காம்பனன்ட் இருந்துச்சுன்னா, அதாவது சிஸ்டமில் காம்பனன்ட் இருக்குது, அந்த காம்பனண்ட்டை நான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிரைவ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. அப்படி இல்லைனா வந்து மோஸ்ட்லி ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு டிரைவ்ன்றது அதை இங்கேருந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அந்த அதுதான் வந்து இது. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பனண்ட்டை அதுமாதிரி நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கெட்ச் நான் ஒரு கிரியேட் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஒரு ரெஃபரன்ஸுக்கு. ஓகே, கிரியேட்டிங். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரூட்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி ஒரு 2D sketch கிரியேட் ஸ்கெட்சை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான். அந்த ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொஃபைல் பென், ஆஃப்செட் பென், ஃப்ரம் த ஆப்ஜெக்ட். இந்த 2 ஆப்ஜெக்ட்டை நம்ம இப்போ வந்து யூஸ் பண்ண முடியாது. ஃப்ரம் த ஆப்ஜெக்ட்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்து செலக்ட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ வந்து நார்மலாக ஒரு ப்ரொஃபைல் இருந்தால் நம்ம வந்து பென் ஒரு பாடியாக கன்வெர்ட் பண்ணனால இந்த ப்ரொஃபைல்லேருந்து நம்ம வந்து 3D ஆப்ஜெக்டாக எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, ப்ரொஃபைல் எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ், உங்களுக்கு எத்தனை பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் டு ஆப்ஜெக்ட். இப்போ வந்து நீங்கள் இங்கே ஒரு பாயிண்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா டு ஆப்ஜெக்ட், அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட் பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் வந்து இது வந்து நெக்ஸ்ட் தான், அதுதான். ஓகேங்களா, சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஓகே, இப்போ வந்து டிஸ்டன்ஸ்லாம் சொல்லிங்க. டிஸ்டன்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் டு ஆல் இல்லை வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் கொடுக்கலாம். டிஸ்டன்ஸ் வந்து எப்பவுமே டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதா வந்து நமக்கு ஒரு ஐடென்டிஃபை, நம்மளுக்கு கிளாரிஃபையாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 100 mm டிஸ்டன்ஸ்க்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண போனால் அந்த 100 mm வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம் டிஸ்டன்ஸில். நெக்ஸ்ட் டேப்பர் ஆங்கிள்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உங்களோட இப்போ வந்து ஒரு டேப் ஆங்கிள்னா உங்களோட டிசைன் வந்து ஒரு டேப் ஆங்கிள் ஒரு பர்டிகுலர் ஆங்கிளுக்கு வந்து விரிஞ்சு, அதாவது எக்ஸ்ப்ளோர் ஆகிருக்கணும், இல்லை வந்து இன்க்ளூட் ஆகிருக்கணும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் உங்களோட வேல்யூஸ் வந்து ஒரு ஆங்கிள் டிகிரிக்கு உங்களுக்கு இப்போ நான் 25 டிகிரி எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் அந்த இது வந்து எக்ஸ்ட்ரூட் ஆயிடுச்சு. இப்போ இது இன்க்ளூட் ஆகணும்னா வந்து வேல்யூஸ் வந்து மைனஸில் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இன்க்ளூட் அது நீங்கள் யூஸ் மென்ஷன் பண்ணுற ஆங்கிளில் தான் வந்து எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, டேப் செக்ஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டேப் செக்ஷன் தேவை ஜஸ்ட் நார்மலாக வேணும்னா 0 வந்து கொடுத்துட்டு தேவை. நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனாக வந்து நீங்கள்
பிக்சலாக எதுவும் இருக்காது. ஜஸ்ட்டு அதாவது நீங்கள் கிரியேட் பண்ணுற வரி வந்து ஜாயின் பண்ணணுமா இல்லை கட் பண்ணணுமா, இன்டர்செக்ட் ரெண்டுமே இன்டர்செக்ட் இருக்கணும். ஆனால் வந்து எனக்கு தனித்தனி வேரியன்ட் பார்ட்டாக இருக்கணுமா அப்படி பண்ணுறது. இல்லை நான் வந்து நியூ பாடியை கிரியேட் பண்ணணுமா, ஒரு நியூ காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணணுமான்றதான் வந்து ஆப்ரேஷன்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம எந்த ஒரு ஸ்கெட்சும் கிரியேட் பண்ணாமல் ஒரு நியூவாக ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணதுனால வந்து இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓகே அதான் சொன்னதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட டிஸ்டன்ஸ் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வாட் ஆர் த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகும். அதுதான் ஒன் ஆஃப் த கிரியேட் ஆப்ஷன்ஸ் மென்ஷன் ஆஸ் எக்ஸ்ட்ரூட். இந்த எக்ஸ்ட்ரூட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுவேன். ஈன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஈன்றது ஒரு ஷார்ட்கட். உங்களோட ஷார்ட்கட்டை வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அதாவது பின் டு ஷார்ட்கட்ஸ்னு இருக்கும். இதெல்லாம் எதுக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட நீங்கள் இப்போ எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரூட் வந்து ஈன் சிம்பிள் நீங்கள் வந்து கீபோர்டு ஈன் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷனும் இது பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு வந்து கீபோர்டில் ஷார்ட்கட் வந்து கீபோர்டில் ஷார்ட்கட் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் சேஞ்ச் கீபோர்ட் ஷார்ட்கட்னு கொடுத்து உங்களுக்கு என்ன ஷார்ட்கட் வந்து வேணும் மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு கொடுத்து உங்களோட இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கொடுத்துக்கலாம். இல்லைனா வந்து ஷிஃப்ட் வேணும், இல்லை வேறு ஏதாவது நீங்கள் அந்த எந்த கீ செலக்ட் பண்ணுவீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே வந்து படிச்சிடுவோம். நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ண முடியுது. ஜஸ்ட் நீங்கள் இப்போ நான் கொடுத்தா வந்து டைப் கீபோர்டில் வந்து டைப் பண்ணால் வரும், ஆர் டைப் பண்ண ஆர் வரும். அந்த மாதிரி நீங்கள் என்னென்ன கீ வேணுமோ ஜஸ்ட் அதை டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த கீ வந்து அசைன் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா வந்து நான் எதுவுமே செலக்ட் பண்ணல. எக்ஸ்ட்ரூட்க்கு வந்து ஆப்ஷன் இருக்குது. நான் கீபோர்டில் வந்து செலக்ட் பண்ணுறேன். நார்மலாக செலக்ட் பண்ணிட்டு நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் போகும். அதுதான் வந்து ஷார்ட்கட்ஸ். நீங்கள் வந்து ஒரு வாட்டி கிரியேட்டில் போயிட்டு பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு ஷார்ட்கட் நீங்கள் தேவையான ஷார்ட்கட்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். அந்த ஒரு பிளாட்ஃபார்மும் வந்து 360 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரிவால்வ்ன்றது மோஸ்ட் ஆஃப் டைம் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஸ்கெட்சை வந்து ஒரு பர்டிகுலர் இதுக்கு வந்து ரிவால்வ் பண்ணி உங்களுக்கு வந்து வேணும். அதுதான் வந்து இப்போ வந்து ஒரு லைன் யூஸ் பண்ணி இப்படி நான் அதை கிரியேட் பண்ணிட்டு ஓகே இப்போ வந்து நான் இது ஒரு நார்மல் ரிவால்வ் ஆப்ஷன், அதாவது ஒரு ஸ்கெட்சை நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இது வந்து ஒரு பர்டிகுலர் 10 டிகிரி வந்து எனக்கு வந்து ரிவால்வ் பண்ணணும். இது சர்க்கிள் ஒரு சில ஸ்கெட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நினைக்கிறதோடு வந்து ரிவால்வ் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கிரியேட் ஆகும். அது வந்து உங்களுக்கு அந்த டிசைன் நாலேஜ், ஒரு கிரியேட்டிவிட்டி நாலேஜ் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து அதை கிரியேட் பண்ணணும். அந்த நாலேஜ் எதுவும் சொல்ல வரல, ஜஸ்ட் ஒரு கிரியேட்டிவிட்டியாவது ஒரு நாலேஜ். அதாவது இப்படி பண்ணால் அதோட அவுட்புட் வந்து இதுக்கு வந்து இருக்கும். இந்த ஆப்ஷன் எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சுனாலே வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக எல்லாமே யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து நார்மலாக ஒரு இந்த மாதிரி ஒரு இடக்கமாக ஒரு ஸ்கெட்ச் வந்து லைன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கெட்சை வந்து நான் ரிவால்வ் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் பாடி வந்து எனக்கு கிரியேட் ஆகும். அதாவது ஓகே இப்போ வந்து கிரியேட்டில் போயிட்டு ரிவால்வ்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபைல் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த ஸ்கெட்சை தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்கெட்சை தான் வந்து ரிவால்வ் பண்ண போகிறன்றது எனக்கு வந்து இது ஆயிடுச்சு. அதனால ஸ்கெட்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ஸ்கெட்ச் வந்து வேறு ஏதாவது ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே ராங் பட்டன் அமைக்கிட்டு எக்ஸ்பெக்ட் நம்பிக்கிட்டு ஜஸ்ட் நீங்கள் மறுபடியும் செலக்ட் பண்ணால் அந்த ப்ரொஃபைல் வந்து செலக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஸில் போங்க. உங்களுக்கு எந்த ஆக்சிஸ், அதாவது இது வந்து ஒரு ஆக்சிஸ், இந்த பிளேன் ஒரு ஆக்சிஸ், அந்த மாதிரி வந்து சில டைப் ஆஃப் ஆக்சிஸ் இருக்குது. சில டைப்ஸ் அதில் XYZ 3 ஆக்சிஸ் தான் இருக்குது. அந்த 3 ஆக்சிஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அது ரொட்டேட் ஆகும். ஜஸ்ட் நான் இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு ரெஃபராக வந்து ஒரு சர்க்கிள் ஒரு ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ அதனால் வந்து அந்த ஆக்சிஸ் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, செலக்ட் பண்ணாலும் ஒரு ஜஸ்ட் ஒரு செக் அந்த மாதிரி ஒரு சின்ன காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைலை வச்சு நம்மளால வந்து ஒரு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நாலேஜ் பர்சன் அந்த மாதிரி சொன்னாங்க. அது நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கிறீங்க. ஜஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஐடியா ஒரு பாருங்க, பார்க்க ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு ஸ்கெட்ச் மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து ரிவால்வ் ஆப்ஷன் யூஸ் பண்ணாலும் ரிவ்யூ ஒரு புது காம்பனன்ட் மாதிரி இருந்துச்சு, ஒரு புது ஐடியாவோட கிரியேட் ஆகிடுச்சு. அது நீங்கள் வந்து இப்போ ஒரு டம்பிள்ஸ் எடுக்கிறீங்கன்னா கூட வந்து இது ஃபுல்லாக இந்த பாட்டை அந்த பக்கம் போட்டுட்டீங்கன்னா வந்து ஒரு டம்பிள் வந்து ஈஸியாக கிரியேட் ஆகிடும். அந்த மாதிரி வந்து ஒரு சில சிமிலர் காம்பனன்ட்ஸ் ஈஸியாக நம்ம கிரியேட் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் வரைஞ்சிட்டு அதுக்கு வந்து ரிவால்வ் பண்ணிவிட்டு சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதுக்கு ஃபுல்லாக எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணணும் அவசியம். இந்த மாதிரி ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் ரிவால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு ப்ராடக்ட்டை ஈஸியாக உங்களால் வந்து வெளிக்கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லு ஆங்கிள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் எதுக்குன்னா இப்போ ஒரு சில காம்பனன்ட்ஸ்லாம் வந்து எனக்கு ஒரு 45 டிகிரிலே இருந்தாலே ஓகே,
ஒரு 90 டிகிரி இருந்தாலே வந்து எனக்கு கம்ப்ளீட் ஒரு ஹாஃப் டிகிரி வந்து கம்ப்ளீட் ஆகிடும், குவார்டர் ஆங்கிள் இருந்தாலே போதும், மற்றது வந்து நான் வந்து மேனேஜ் பண்ணிப்பேன். அதை வச்சு எனக்கு குவார்டர் ஆங்கிளே போதும் அப்படின்னு இருந்துச்சு, ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆங்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வேணாம், எனக்கு ஃபுல் காம்பனண்ட்டாக வந்து எனக்கு 360 டிகிரி வேணும்னா 360 மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு தான் வந்து இங்கே ஆங்கிள்ன்ற ஆப்ஷன் இருக்குது. டூன்றதுல ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் வரைக்கும் அந்த ஆங்கிள் வந்து இருக்கணும், அதாவது இந்த திசையில் வந்து ரிவால்வ் ஆகிருக்கணுன்றது தான் டூன்றது. டூன்றது இப்போ வந்து என்னால் எங்கேயும் மென்ஷன் பண்ண முடியாது, மென்ஷன் பண்ணால் அது வந்து பிளானே மாற்றிடும். நெக்ஸ்ட் வந்து இந்த சர்க்கிள், இந்த சர்க்கிள் இந்த சர்க்கிள் ஐக்கான எதுக்கு இருக்கிறது நிறைய பேர் டவுட்ஸ் இருக்கும், எதுக்காக இது வந்து விசிபிள் ஆகுது அப்படின்னு இருக்கும். நீங்கள் இதை ட்ராக் பண்ணுறது மூலமாக என்ன பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இப்போ வந்து எனக்கு வந்து இந்த இவ்வளோ இருந்தால் எனக்கு போதும், இப்போ இங்கே ஒரு மாடல்ஸ் இருக்குது, இந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து இந்த ரிவால்வ் இருக்கணும், அப்போ வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும், அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து வேல்யூஸ் தான் கொடுக்குற மாதிரி மற்ற சாஃப்ட்வேர்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஆனால் வந்து இந்த மாதிரி மூவ் பண்ண முடியாது, ஃப்ரீலி மூவ் இல்லை. இப்போ ஃபியூஷன் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களால் வந்து ஃப்ரீயாக ஏபிள் டு மூவ் பண்ண முடியும். எந்த ஆங்கிளும் நீங்கள் ஆங்கிள் மென்ஷன் பண்ணவே தேவை, நீங்கள் ட்ராக் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆங்கிள் வந்து அங்கே ப்ரொஜெக்ட் ஆகிட்டே இருக்கும், எவ்வளோ ஆங்கிள் சுற்றுது அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். 130 ஆங்கிள் ஓகே, அந்த வேல்யூ வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் இப்படி வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி நீங்கள் வேல்யூ வந்து சூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து ஒன் சைட் டூ சைடு மோஸ்ட்லி இந்த சர்க்கிளுக்கு இது பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து சிமெட்ரிக் மேலே 360 தான், 180 போட்டு அந்த கணக்கு தான் வரும். 360 சிமெட்ரிக் மோஸ்ட்லி ஒன் சைட்லேயே நமக்கு வந்து ரிவால்யூஷன் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின் கட் இன்டர்செக்ட் நியூ பாடி நியூ காம்பனன்ட். இப்போ நான் கிரியேட் பண்ணது வந்து நியூ பாடியாக எனக்கு வேணும், நான் நியூ பாடி தான் நார்மலாக பேஸ் வந்து நியூ பாடியாக இருக்கும். ஜாயின் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நான் கிரியேட் பண்ணுற ரிவால்வ் எதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து ஜாயின் பண்ணோம்னா ஜாயின் ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நியூ பாடியாக தான் கிரியேட் பண்ண முடியும், இல்லை இங்கேயே வந்து நம்மளால் வந்து நியூ காம்பனண்ட்டாக அதை கிரியேட் பண்ணிக்கலாம். எவ்ரி சிங்கிள் காம்பனண்ட்டாக நம்ம நியூ காம்பனண்ட்டாக மாற்றினோம்னா நமக்கு வந்து எல்லாமே வந்து நியூ காம்பனண்ட் ஆயிரும். அது வந்து நம்ம தனித்தனியாக வந்து டெலிட் பண்ணிட்டு எல்லாமே நியூ காம்பனண்ட் ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து காம்பனண்ட்டாக மாற்றினதுக்கப்புறம் பாடிஸை உங்களால் மாற்ற முடியாது. ஓகேவா, அப்போ என்ன பண்ண முடியும், நீங்கள் மொத்தமாக டெலிட் பண்ணுற கட்டாயத்துக்கு நீங்கள் இது பண்ணுவீங்க. அப்போது அந்த ஒரு இஷ்யூஸ் வரக்கூடாதுன்னா இப்போமே ஒரு நியூ பாடிஸாக கிரியேட் பண்ணி இப்போ 7 டைப் ஆஃப் பாடிஸாக நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாடிஸ்லேருந்து நீங்கள் ஒரு 10 நம்பர் ஆஃப் பாடிஸ் உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க, 10 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கெச்சஸ் வந்து பாடியை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த பாடியை வந்து நீங்கள் வந்து ஒரு காம்பனண்ட்டாக மாற்றிக்கலாம். அப்படி வந்து பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு காம்பனண்ட்டுக்குள்ளே எத்தனை பாடிஸ்லாம் வந்து நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணி வைக்க முடியும். அதுதான் வந்து பாடி காம்பனண்ட்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ். நியூ பாடியை நான் கிரியேட் பண்ணி ஓகே கொடுத்தேன்னா நான் என்ன ஒரு இதுக்கு நான் ஸ்பெக்கு கொடுத்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆப்ஜெக்ட் வந்து 3D கிரியேட் ஆகிடும். அதுதான் ஓகே, அந்த மாதிரி வந்து கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் ஸ்கெட்ச் எனக்கு தேவை, அதாவது நான் இதான் ரிவால்வ் ஆப்ஷன் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்வீப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஸ்வீப்ன்றது நான் ஜஸ்ட் ஒரு சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு பாயிண்ட் இப்போ ஜஸ்ட் நான் இது ஓகே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் இங்கே வந்து பிளேனை வந்து கிரியேட் பண்ணால் தான் நம்மளால வந்து அடுத்த ஸ்கெட்சை வந்து கிரியேட் பண்ண முடியும். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் இப்போ இது நான் ரொட்டேட் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும் எப்படி நான் கிரியேட் ஆகிருக்குன்ட்டு தெரியுதா உங்களுக்கு, அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். அதனால வந்து ஒரு கிரியேட் பண்ணும்போது ஒரு இதுவாக கிரியேட் பண்ணணும். இப்போ வந்து ஸ்பைன் எடுத்துடுறேன், நான் ஸ்கெட்சுக்கு இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு பிளேன் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு பிளேன் வந்து பாயிண்ட் வைக்கலாம், இல்லைனா வந்து ஜஸ்ட் நான் ஒரு ட்ராக் பண்ணிவிட்டு நார்மல் டைரக்ஷன்ஸ்க்கு ஒரு பைப் செக்ஷன்ஸ்க்கு நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணுன்றதை நான் ஃப்ளோவில் சொல்லியிருக்கேன். அப்படியே உங்களுக்கு இந்த பிளேனை செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணிக்கோங்க. ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு பாயிண்ட் டு பாயிண்ட் இப்போ நான் பிளேனாலும் பார்த்து யூஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு பிளேன் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஓகே, இந்த ஸ்கெட்ச் எனக்கு தேவையில்லை, ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் இந்த பிளேன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஸ்கெட்ச் வேணும், ஸ்கெட்ச் தப்பாக கிரியேட் பண்ணிட்டேன். எவ்ரி டைம் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது அந்த பிளேனை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து அந்த பிளேனை வந்து அன்விசிபிள் ஆகிடும். ஜஸ்ட் கிரியேட் பண்ணோன்னா அப்படி தான் நீங்கள் கிரியேட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஒரு சர்க்கிள் எலமெண்ட் கிரியேட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுக்குறேன், ஐசோமெட்ரிக் வியூவும் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் மூவ் யூஸ் பண்ணிவிட்டு
மூவ் யூஸ் பண்ணி இந்த ஸ்கெட்ச் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துட்டு இந்த ஸ்கெட்சை வந்து மூவ் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி பாயிண்ட் டு பாயிண்ட் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இதோட ஆரிஜின் பாயிண்ட் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டார்கெட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். சரி, அந்த ஆரிஜின் பாயிண்ட் அந்த டார்கெட் பாயிண்ட் செலக்ட் பண்ணால் அந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து ஓகே கொடுத்துருவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன ஸ்வீப்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணி இந்த ப்ரொஃபைல் வந்து இது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத், இந்த பாத்தில் வந்து இது கிரியேட் ஆகும். இப்போ நீங்கள் ஸ்வீப் பண்ணுற ஆப்ஷன் இதோட சைஸ் நீங்கள் 1 by 1 கூட நீங்கள் வந்து அதான் சொன்ன மாதிரி அவங்க ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆங்கிள் இப்போ எல் செக்ஷன் இந்த மாதிரி வேணும். நிறைய லோகோஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வந்து இதுவும் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில சிம்ஸாக வந்து எப்படி கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஸ்வீப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பர்டிகுலர் இதுக்கு வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்துட்டு நெக்ஸ்ட் அதான் டிஸ்டன்ஸ், என்னென்ன டிஸ்டன்ஸ் வேணும் அது எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா பர்டிகுலர் வேணும் பேரலா வேணுன்றது நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது கிரியேட் ஆகும். அதுதான் வந்து ஸ்வீப் பண்ணுற ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஓகே நெக்ஸ்ட் வந்து லாஃப்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு அன்ஆக்வர்டுன்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட்டு அன்ஆக்வர்டுன்றது சொல்ல முடியாது. ஜஸ்ட்டு நான் இந்த பிளேனை செலக்ட் பண்ணுறேன். சேம் ஆஸ் பர் சென்டர் ரெக்டாங்கிள், ஓகே ரெக்டாங்கிள் ஸ்கொயர் எதுவாக கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. ஆஃப்செட் அந்த பிளேன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த பிளேன் வந்து கிரியேட் ஆகிடும். அந்த பிளேனை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு நியூ ஸ்கெட்சஸ் கிரியேட் பண்ணுங்கள். ஸ்கெட்சஸ் கிரியேட் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட் மட்டும் வைங்க. ஓகேங்களா, ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் வந்து எடுக்க முடியாது அந்த பர்டிகுலர் டைமில். ஓகேவா, அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும், ஜஸ்ட் இந்த மாதிரி லாஃப்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை கொண்டு வரணும். எப்படின்னா இப்போ நான் வந்து பாயிண்ட் அண்ட் ரெக்டாங்கிள் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ லாஃப்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேனா இதுவும் நெக்ஸ்ட் செகண்ட் கைட் பாயிண்ட்டை வந்து நான் இதுவும் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு ட்ரையாங்கிள் பிரமிட் ஷேப் வந்து உங்களுக்கு தெரியும். அதுதான் வந்து லாஃப்ட்ன்றது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் சர்க்கிள் கிரியேட் பண்ணாலும் அந்த சர்க்கிள் யூஸ் பண்ணி அந்த லாஃப்ட்ன்ற ஆப்ஷன் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்கெச்சஸ் வந்து மென்ஷன் ஒரு ஆஃப்செட் பிளேன் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ரொஃபைல் வந்து ஸ்கெட்சாக வந்து மாடலாக வந்து கிரியேட் ஆகும், பாடியாக வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா, நம்ம நியூ பாடி இதுலேயே வந்து நியூ பாடி ஜாயின் இன்டர்செக்டரும் இருக்குது. இப்போ நான் நார்மலாக எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது எனக்கு நியூ பாடியாக வந்து மென்ஷன் ஆகுது. ஜஸ்ட் நியூ பாடின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன்னா எனக்கு வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லாஃப்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓகே கொடுத்தேன்னா எனக்கு வந்து அந்த பிரமிட் ஷேப் வந்து கிரியேட் ஆகும். இப்போ வந்து நான் கன்ஸ்டியூஷன் பெயின் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து ஒரு விசிபிளாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரமிட் ஷேப் வித்தவுட் எனி பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து இப்படி கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு பிரமிட் ஷேப், ஒரு ட்ரையாங்கிள், சாரி பாயிண்ட் டு பாயிண்ட் ஷேப், அந்த மாதிரி ஒரு பிளேன் யூஸ் பண்ணி ஒரு வித் ஆங்கிள் ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் லாஃப்டர் ஆங்கிள் அந்த மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து லாஃப்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரிப்ன்றது ஒன்றும் இல்லை, சேம் ஆஸ் பர் சேம் ஸ்கெட்ச். ஸ்கெட்ச் நெக்ஸ்ட் வந்து சேம் எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணிட்டு இது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப் 3 டைப் ஆஃப் ப்ரொஃபைல் எனக்கு செலக்ட் பண்ணுங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் லென்த்துக்கு நான் கொண்டு போகிறேன். பண்ணுற ப்ரொசீஜர் ஸ்டெப்ஸ் பாருங்கள். ரிப்ன்றது என்னதுன்னு உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, இப்போ வந்து நான் இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டேன். இது வந்து நான் வந்து ஒரு இப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா, சிமெட்ரிக் கண்டிஷன்ஸ் கொடுக்குறேன். அதனால் வந்து இப்போ ஒரு சிமெட்ரிக் கண்டிஷன்ஸ்ன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 40 41 100 கொடுக்குறேன். 100 கிரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் மறுபடியும் பிளேன் யூஸ் பண்ணிவிட்டு நான் இந்த பிளேன் செலக்ட் பண்ணி ஒரு ஸ்கெட்ச் வரையேன். அது எதுக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நான் ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுக்குறேன். அந்த சென்டர் பர்டிகுலர் பாயிண்ட் கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ரிப்பன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிப்பன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இன்னொரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். அதாவது ஒரு சென்டர் ஸ்லாட்டில் நான் எது சிமெட்ரிக் கண்டிஷன் நீங்கள் யூஸ் பண்ணனா எனக்கு வந்து இந்த சென்டர் ஸ்லாட்டில் தான் வந்து ஸ்கெட்ச் வந்து ஈஸியாக வந்து எனக்கு கிரியேட் பண்ண முடியும். அதனால் வந்து அந்த சென்டர் ஸ்லாட்டில் கிரியேட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன், நான் வந்து சிமெட்ரிக் ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு அந்த சென்டர் பிளேனே வந்து ஒரு ஸ்கெட்ச் வந்துட்டேன். அந்த ஸ்கெட்ச் இப்போது ஒரு லைனை நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த லைன்லேருந்து வந்து அந்த ரிப்பன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களால் வந்து ரெண்டுத்தையும் வந்து ஸ்பிட் இந்த சென்டரில் ஒரு ஸ்லாட் மாதிரி உங்களால் கொண்டு வர முடியும். அதுதான் வந்து ரிப்பன் ஸ்லாட்ன்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா,
மற்ற இதில் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ரிப்பன் ஸ்லாட்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதில் ரிப்பன்றது பார்த்தீங்கன்னா ரிப்புன்றது கிரியேட் ஆகி அது வந்து ஸ்லாட்டாக அந்த இடத்துல ஒரு ஸ்லாட் மாதிரி வந்து மென்ஷன் ஆகுது தான் வந்து ரிப்பன் ஸ்லாட்னுவாங்க. ரிப்பன் ஆப்ஷனை இங்கே வந்து மென்ஷன் பண்ணாங்க. சென்டரில் ஒரு ஐக்கான் ஒரு ஸ்டாப் பேஜ் மாதிரி ஒரு இப்போ நார்மலாக ஒரு டூல் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கூட அதில் வந்து இந்த மாதிரி ஸ்டாப் பேஜஸ் இருக்கும். சம்டைம்ஸ் அது கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். ஏன்னா வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு இது இருக்கணுன்றதுக்காக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்லாட்டில் நீங்கள் கிரியேட் பண்ணோன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த டேரக்ஷன் இதில் கூட டேரக்ஷன்ஸ் இருக்குது. ஆப்போசிட்டில் வேணும், இந்த இன்வர்டா வேணும், அவுட்டோட வேணும்னா நீங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் இது கிரியேட் ஆகிடும். அதுதான் வந்து ரிப்பன் ஆப்ஷன். ஓகே, ரிப்பன் ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து இந்த வெப்ன்றதை வந்து நெக்ஸ்ட் செஷனில் போய் ஏன்னா வந்து இந்த இதில் நிறைய இருக்குது. வெப் நெக்ஸ்ட் வந்து ஈஸியாக இருக்கிறத நான் டக்குன்னு முடிச்சிடறேன். நெக்ஸ்ட் வெப் எம்பாஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னர் ரிஜிஸ்குள்ளே இருக்கிறத நம்ம வந்து இன்னராக வந்து ஒரு ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணி பண்ணுறது வெப்ன்றதை நம்ம அப்கமிங் செஷன்ஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட் எம்பாஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஆட்டோடெஸ்க்ன்ற ஒரு லோகோ இருக்குது. அது ஆட்டோடெஸ்க் ஃபியூஷன் சிஸ்டம் சாஃப்ட்வேர். இப்போ ஆட்டோடெஸ்க் லோகோன்றதை நான் வந்து ஒரு என்னோட ப்ராடக்ட்டில் வந்து நான் இம்ப்ரிண்ட் பண்ணுவோம். அதை வந்து ஒரு டெம்ப்ரிண்ட்னுவாங்க. அது வந்து என்னோட ப்ரூஃப், அதாவது என்னோட இது இன்னும் அந்த மாதிரி வந்து இப்போ நான் அந்த மாடல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மாடலுக்கு வந்து நான் என்னோட ஐக்கான் இப்போ வந்து ஆட்டோடெஸ்க் இந்த ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணி வெஹிக்கிள் ரெடி பண்ணியிருக்காங்கன்னா அந்த வெஹிக்கிளுக்கு வந்து அவங்களோட பேர் வைக்கணும்னா இந்த மாதிரி எம்பாஸ்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் வந்து அவங்க நேம் கிரியேட் பண்ண நேம் பிளேட் வந்து வைப்பாங்க. இப்போதைக்கு என்கிட்ட அவைலபிளாக இந்த ஒரு லோகோவும் இமேஜஸ் உள்ளதுனால வந்து நான் வந்து எம்பாஸ் பண்ண முடியல. அது நான் ப்ரிப்பேர் இல்லைனால எனக்கு இதுவாக இருக்குது. ஜஸ்ட் ஓகே எம்பாஸ்ன்றது தான் அந்த அப்கமிங் செஷனில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஓல்ன்றது உங்களுக்கு தெரியும். லைக் இப்போ ஒரு செக்ஷன் நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு த்ரெடட் பார்ட் அந்த மாதிரி இந்த மாதிரி நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ ஒரு ஸ்கொயரில் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஊல் வேணும், அதாவது கவுண்டர் ரெட், சரி சிம்பிள், கவுண்டர் போர்ட், கவுண்டர் ஸ்டிங், அந்த மாதிரி சிம்பிள் ரேப்பிட் கிளியரன்ஸ், அந்த மாதிரி ரேப்பிட் டேப், அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ளாட் என்னடா வேணுமா இல்லை இந்த ஆங்கிள் என்னடா வேணுமான்ட்டு நீங்களே வந்து இது பண்ணிக்கலாம். அந்த ஒரு எந்த இடத்துல ஒரு எப்படி சொல்கிறது இப்போ ஒரு போல்டர் நெட்டு போடுறீங்க, அந்த ஒரு த்ரெட் வந்து இப்படி இருக்கணும், அந்த ஸ்லாட் வந்து இப்படி இருக்கணும்னு நீங்கள் கிரியேட் பண்ணால் இந்த ஊலோட ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இது சொல்ல வருது. நெக்ஸ்ட் வந்து த்ரெட்டு நான் சொன்னது நான் முன்னாடி சொன்ன ஆப்ஷன்ஸே ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன போல்ட்ஸ்க்கு ஈஸியாக வந்து இது த்ரெட்டுன்றது இப்போ ஒரு பெரிய பெரிய த்ரெட்ஸ் இருக்காது. ஒரு 5 mm போல்ட் 10 mm போல்ட்ஸ்லாம் வந்து த்ரெட் வந்து அதிகமாக இருந்தால் தான் வந்து நம்ம ஈஸியாக வந்து இது பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு 10 mm போல்ட்டுக்கு நம்ம எவ்வளோ த்ரெட் திக்னஸ் வேணும் அது எல்லாத்தையும் மெஷர் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு த்ரெட்டே கிரியேட் பண்ணுவோம். அப்படி கிரியேட் பண்ணுவோம் ஜஸ்ட் த்ரெட் வந்து ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் த்ரெட் ஸ்லாட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஒரு எப்படி சொல்ற ப்ரொஃபைல் வந்து ஒரு ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிட்டு ஒரு ஸ்பைரல் ஆப்ஷன் ஸ்பைரல் இது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஸ்பைரலில் வந்து இந்த மாதிரி ஒரு இதுவாக கிரியேட் பண்ணிக்கலாம். த்ரெட்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். த்ரெட் வந்து உங்களுக்கு புரியலனா ஒரு நம்ம மென்ஷன் பண்ணி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின் ஆல்ரெடி என்னோட போயிட்டுருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பாக்ஸ்ன்றது ஒன்று ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்கொயர் ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணுவீங்க அந்த மாதிரி இங்கே டேரெக்டாக வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதை அப்படியே எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி வந்து ஷேப்பை கிரியேட் ஆகிடும். அதுதான் வந்து பாக்ஸ். ஓகேங்களா? பாக்ஸ் மாதிரி கிரியேட் ஆகிடும். நான் இந்த எம்பாஸ் ஓல் த்ரெட் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நான் நான் ஓல்டு சொல்லிட்டேன். வெப் எம்பாஸ் த்ரெட் என்ற ஆப்ஷன்ஸ் அப்புறம் செஷனில் பார்ப்போம். ஏன்னா வந்து அதுக்கான இது வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் காட்டினா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். சில ஆப்ஷன்ஸ்லாம் அந்த மாதிரி தான் வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது வந்து நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதனால தான் என்னால் பண்ண முடியலன்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிலிண்டர் ஒன்று ஜஸ்ட் ஏதாவது பிளேன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் சிலிண்டர். வித் அதிகபட்சம்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அதிகப்படுறதுனால இந்த மாதிரி ஈஸியாக ஒரு சிலிண்டருக்கு ஷேப்பை வந்து நீங்கள் எதை கிரியேட் பண்ணணும் ஒரு பைப் ஸ்லாட் மாதிரி கிரியேட் பண்ணாலும் இப்படியே நீங்கள் வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து ஈஸியான ஆப்ஷன்ஸ் இங்கே வந்து அவைலபிளாக இங்கே வந்து கிரியேட்லேயே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பேர்ன்றது ஒரு சில இடத்துல ஸ்பேர் இதுன்னுவாங்க. அதாவது ஸ்பேரை வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ஈஸியாக கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது. ஜஸ்ட் உங்களோட ஆங்கிள் என்னென்னவோ மென்ஷன் பண்ணிக்கலாம், ஒரு பாலே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதை வந்து யூஸ் பண்ணி உங்களோட நேம் இம்ப்ரிண்ட்டுக்கு வந்து இந்த ஒரு பால் மாதிரி ஷேப்பில் இந்த பால் ஷேப்பில் வந்து நான் ஸ்டம்பர் பாஸ்கோ அந்த மாதிரி நீங்கள் கிரிக்கெட் விளையாடுற பேரில் நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா கிரியேட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துரும். ஓகே கொடுத்தீங்கன்னா ஸ்பேர் கிரியேட் ஆகும். ஸ்பேருக்கு மேலே இம்ப்ரிண்ட் யூஸ் பண்ணணும்னா இந்த எம்பாஸ்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் உங்களால் பண்ண முடியும். அதை சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து காயில். நெக்ஸ்ட் வந்து காயில். இதுதான் வைண்டிங் காயில்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஜஸ்ட் சர்க்கிள் புரியுதுங்களா உங்களுக்கு? இதுலேயே வந்து இன்ஸ்டன்ஸ் ரெவல்யூஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த ரெவல்யூஷன்ஸ் தான் வந்து உங்களுக்கு 5 4 3 2 அந்த மாதிரி வந்து டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த 5 ரெவல்யூஷன்ஸுமே கிடைக்கும்.
ஜஸ்ட் ஒரு இப்போ நீங்கள் பைக் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது காயில், அதனால் சஸ்பென்ஷன் ஸ்ப்ரிங், சஸ்பென்ஷன் காயில் கூட வந்து எல்லாமே மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்து நீங்கள் எவ்வளோ இதுவாக அது சைஸ், ஹைட்டு, வெயிட் எல்லாமே வந்து நீங்கள் வந்து மென்ஷன் கரெக்டாக பண்ணிங்கன்னா அது வந்து பைக் கூட வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி கூட வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறது, காயில்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன்ஸை மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சொல்லிக்கோங்க. அந்த இது டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் இங்கே பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், அந்த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், என்ன டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் இங்கே வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து டிஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா, இது கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பைப்புன்றது ஒரு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ண சொன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு பைப் செக்ஷன் கிரியேட் பண்ணால் ஒரு சென்டர் ஸ்லாட் அந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ணோன்னா அந்த பர்டிகுலர் பார்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இடத்துல பைப் செலெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணுறேன். ஸ்கெட்ச் புரியுங்களா? இப்போ வந்து நம்ம எல்லா இடத்துலையும் வந்து பைப் செக்ஷனாக நம்மளால வந்து கிரியேட்டே பண்ண முடியாது. அது இப்போ வந்து ஒரு பைப்பே நம்ம வந்து ஒரு வீடு ஒரு டெமோ சொல்கிறோம், ஒரு வீட்டில் வந்து ஒரு இடத்துல பைப் வச்சு போகுது, இந்த இடத்துல பைப் ஒரு வீடியே நம்ம வந்து டிசைன் பண்ண முடியும் அந்த ஃபியூஷன் சாஃப்ட்வேரில் வந்து. அதாவது நமக்கு ஒரு சரியான ஐடியாஸ் வந்து நம்ம பெர்ஃபெக்டாக பண்ண முடியும்னா இது வந்து 3D ஆப்ஷன் அது வந்து பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ அந்த பைப் வந்து இப்போ வந்து சில வீட்டில் வந்து வீடு கிரியேட் டிசைன் பண்ணுறோம்னா அந்த வீட்டில் வந்து பைப் வந்து கொஞ்சம் இந்த நாங்கள் கிரியேட் பண்ண ஒரு பெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பெண்ட் இது கூட வந்து எப்படி சொல்கிறது, பெண்ட் ஸ்டார்ட்டில் வந்து நம்மளால வந்து பைப் வந்து கார்னர் ரீச்சஸ்லாம் வந்து ஒரு சீக்கிரம் கிரியேட் பண்ண முடியும். இப்போ இந்த லைனை செலக்ட் பண்ணால் உங்களால் ஈஸியாக வந்து இந்த லைனை செலக்ட் பண்ணனால வந்து இந்த மாதிரி ஸ்கெச்சஸ் கிரியேட் பண்ண அந்த லைன் மட்டும் நீங்கள் கிரியேட் பண்ண லைன் ஸ்கெச் லைன் மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து 3D சர்ஃபேஸ் கிரியேட் ஆகிட்டு ஒரு பைப் செக்ஷன் ஈஸியாக உங்களால் வந்து கிரியேட் பண்ண முடியும். அதுதான் வந்து ஒரு ப்ராடக்ட். ஓகே, பைப் என்ற ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் பேட்டர்ன், சர்க்குலர் பேட்டர்ன் அண்ட் பேட்டர்ன் பாத். இப்போ ஒரு இப்போ வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்குது, அது வந்து ஒரு பாத், அதாவது ஒரு ப்ரொஃபைல் வரைஞ்சி அந்த ப்ரொஃபைலுக்கு வழியாக வந்து இத்தனை இன்ஸ்டன்ஸில் வரணும், இத்தனை பாயிண்ட்ல ஆக்ட் ஆகணும்னா நீங்கள் பேட்டர்ன் ஆன் பாத்துன்றது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நியூ ஆப்ஷன். மோஸ்ட்லி ரெக்டாங்குலர் பேட்டர்ன், சர்க்குலர் பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோன்னா அதை வந்து நம்ம வந்து ஒரு நமக்கு ஏற்ற இன்ஸ்டன்ஸ் மாதிரி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஸ்கெட்ச் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆப்ஷன்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கெட்ச், go to box and then select this. எனக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் இது போதும். நான் போய்ட்டு இப்போ வந்து பேட்டர்ன் பண்ண போகிறேன். பேட்டர்னில் போய்ட்டு இப்போ வந்து ரெக்டாங்குலர் பேட்டர்ன் யூஸ் பண்ணிவிட்டு எந்த ஃபேஸஸ் இருக்குது இந்த ஃபேஸஸில் போய்ட்டு நீங்கள் பாடிஸை மாற்றிங்க. வந்து நீங்கள் ஃபேஸை வந்து பேட்டர்ன் பண்ண போதில்லை, பாடிஸ் தான். இப்போ ஃபேஸும் பண்ணலாம், அது இப்போ நமக்கு அவைலபிளாக இருக்குது பாடிஸ். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா செவரல் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஃபேஸஸ், ஃபியூச்சர்ஸ், காம்பனன்ட்ஸ். அதுக்கு வந்து நீங்கள் வந்து பேட்டர்ன் பண்ண மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்றது இங்கே இல்லை, எல்லாமே பண்ண முடியும். ஆனால் ஆப்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது நீங்கள் கற்றுக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் இப்போ வந்து நான் பாடி செலக்ட் பண்ணிட்டேன். பாடி ஸ்விங் செலக்ட் பண்ணால் அந்த பாடி வந்து செலக்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் டேரக்ஷன், எந்த டேரக்ஷன்ஸில் வேணும். இப்போ வந்து நான் டேரக்ஷன்ஸ் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்டர் பாயிண்ட் டேரக்ஷன், இது வந்து அப்வர்ட்ஸ். இப்போ வந்து அப்வர்ட்ஸில் இன்ஸ்டன்ஸ் 3 இருக்குது, அதாவது குவான்டிட்டி வந்து 3 இருக்குது. இந்த இடத்துல வந்து நான் 5 கொடுத்துறோம், இல்லை 4 நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் 10 கொடுக்குறேன். 10 கொடுத்தோன்னா கிரியேட் ஆகும். ஆனால் அது வந்து நம்ம ஒரு மல்டிபிள் நம்பர் ஆஃப் பாக்ஸ் தெரியும். இப்போ வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் பார்க்கணும்னா கொஞ்சம் மூவ் பண்ணினாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இந்த ஆரோ மார்க் எதுக்கு மென்ஷன் பண்ணுறோம்னா செகண்ட் டைரக்ஷன் உங்களுக்கு எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணும். இங்கே இதுதான் வந்து செகண்ட் டைரக்ஷனில் வந்து நான் 5 கொடுத்தேன்னா 5 கிரியேட் ஆகும். அதுதான் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் ஆகும், இது வந்து செகண்ட் டைரக்ஷன். அந்த செகண்ட் குவான்டிட்டி, அந்த செகண்ட் ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி. ஓகே, என்ன குவான்டிட்டிஸோ அதை மென்ஷன் பண்ணால் உங்களுக்கு ரெக்டாங்குலர் பேட்டர்ன் கிரியேட் ஆகும். இப்போ இது வந்து இன்னர் டிஸ்டன்ஸ், அதாவது இந்த பக்கம் வந்தால் மைனஸ், அதாவது ஒரு இன்ஸ்டன்ஸும் கம்மி பண்ணிக்கலாம். இப்படி பண்ணால் ஒரு இன்ஸ்டன்ஸை ஆட் பண்ணிகிட்டே போகிறோம். இதை ட்ராக் பண்ணுறது மூலமாக நீங்கள் உங்களால் இன்ஸ்டன்ஸ் வந்து ஆட் பண்ணிகிட்டே போக முடியும், குறைக்க முடியும். அதுதான் வந்து ஒரு ஈஸியஸ்ட் ஆப்ஷனாக வந்து இங்கே ட்ராக் பண்ணுற ஆப்ஷன்ஸை வந்து அவைலபிளாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஜஸ்ட் அது கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதான் அது கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆப்ஷன் சொல்லிடுறேன். இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த எம்பாஸ், அதாவது இந்த கிரியேட் பண்ண ரெக்டாங்குலர் பேட்டர்ன்ஸ்லாம் எனக்கு வேணாம், அந்த இடத்த வந்து நான் அன்ஹைலைட் பண்ணணும் அந்த மாதிரினா ஜஸ்ட் நீங்கள் அதாவது அந்த இடத்துல எனக்கு வந்து வேணாம், மற்ற இடத்துல எல்லாமே கிரியேட் ஆகும், இந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும் அந்த பேட்டர்ன் வந்து எனக்கு வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் அதை வந்து அன்ஹைலைட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ நான் யூஸ் பண்ண டைட்டில் பிளாக், அது வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டைட்டில் பிளாக்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. ஆனால் சென்டரில் நான் அன்ஹைலைட் பண்ண மட்டும் வரும், ஏன்னா வந்து அது எனக்கு வேணாம், நான் வந்து அன்ஹைலைட் பண்ணனால எனக்கு வந்து அது கிரியேட் ஆகும். அதுதான் வந்து ஈஸியஸ்ட் ஆப்ஷன். உங்களுக்கு வேணான்றது நீங்கள் எங்கேயே வந்து அன்செலக்ட் பண்ணிக்கலாம்.
இதுதான் வந்து ஒரு ரெக்டாங்குலர் பேட்டர்ன். நெக்ஸ்ட் வந்து சர்க்குலர் பேட்டர்னுக்கு வந்து சர்க்குலர் பேட்டர்ன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொன்னால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு இதை நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரூட் மட்டும் நான் கொடுக்குறேன். அது பர்டிகுலர் ஒரு லாக்கிங் பிளேட்னே கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே கொடுத்தா அந்த லாக்கிங் பிளேட் மாதிரி கிளியர் ஆகும். இப்போ நான் போயிட்டு பேட்டர்னில் வந்து சர்க்குலர் பேட்டர்னில் செலக்ட் பண்ண போகிறேன். சர்க்குலர் பேட்டர்னில் ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஃபேஸஸில் இருக்குது. இது வந்து பாடிஸ். இது வந்து நம்ம சிங்கிள் பாடிஸாக கிரியேட் பண்ணிட்டோன்றதான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதில் ஒரு ஆப்ஷனை நான் உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணீங்களா, அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போது அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் ஃபீச்சர் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபீச்சரை எடிட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஜாயின் ஆனது போல் நியூ பாடியை கொடுத்துருங்க. அது வந்து ஒரு நியூ பாடியை கிரியேட் பண்ணிட்டு கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இது வந்து டைம் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கிறது ஒரு டைம் என்ன வந்து உங்களுக்கு வந்து ஹைலைட் ஆகும். அதை நீங்கள் வந்து இங்கேயே வந்து ரைட் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் ஃபியூச்சரை. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் பேட்டர்னில் போய்ட்டு சர்க்குலர் பேட்டர்ன் அதுதான் வந்து பார்க்க வேண்டியது. சர்க்குலர் பேட்டர்ன் சர்க்குலர் செலக்ட் பண்ணிட்டு சர்க்குலர் பேட்டர்ன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து காம்பனன்ட்ஸ். ஃபீச்சர்ஸ்ன்றது உங்களுக்கு காம்பனன்ட்ஸ் இல்லை பாடிஸ். ஃபீச்சர்ஸ்ன்றது இது அடிஷனலாக ஒரு ஃபீச்சரை கிரியேட் பண்ண தான் ஃபீச்சர்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியாச்சு, பாடிஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆக்சிஸ் எந்த ஆக்சிஸ்ன்றது ஏன்னா வந்து ஒரு சர்க்குலர் பேட்டர்னா வந்து அது வந்து 360 டிகிரிக்கு வந்து வரக்கூடியது தான் வந்து சர்க்குலர் பேட்டர்ன் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படி மென்ஷன் பண்ணும்போது அந்த ஆக்சிஸ்ன்ற பார்ட் வந்து நமக்கு தேவைப்படும். அந்த ஆக்சிஸ்ன்ற பார்ட் தேவைன்னா ஜஸ்ட் சென்டர் பாயிண்ட்டை தான் வந்து ஒரு ஆக்சிஸை கிரியேட் பண்ணுவோம். ரைட், இப்போ சென்டர் பாயிண்ட் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எத்தனை இன்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோமோ அதை எத்தனை குவான்டிட்டி கொடுத்துருக்கோமோ அது எத்தனை குவான்டிட்டி இப்போ 3ன்றனால இங்கே 3 இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஒரு 6னா அது வந்து 360 டிகிரி டிவைட் பை 6 அது பண்ணிவிட்டு எத்தனை அந்த டிஸ்டன்ஸ் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்குள்ளே வந்து அது கிரியேட் ஆகும். அதுதான் இங்கே இருக்க நடக்கிற ஒரு கான்செப்ட். இப்போ நான் 10 கொடுத்தேன்னா 10 கிரியேட் ஆகும். அந்த மாதிரி எத்தனை இன்ஸ்டன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வரும். நெக்ஸ்ட் இந்த ஹேண்டு இப்போ நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இப்போ வந்து இப்போ 180 டிகிரினால அந்த 10மே வந்து 180 டிகிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நான் ஒரு 90 டிகிரி கொடுத்தேன்னா அந்த 90 டிகிரியுமே 10 கிரியேட் ஆகும். ஆனால் வந்து பக்கத்து பாரு அது நான் உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறேன். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகாக தெரியுது. அந்த கர்வ் ஷேப்ஸ்லாம் இங்கே இந்த மாதிரி எப்படி கொண்டு வராங்க, அந்த எஜஸில் எப்படி வருது அப்படின்னு நீங்கள் நார்மலாக எங்கேயாவது பார்த்துருப்பீங்க. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த மாதிரி ஓவர்லாப்பாக பண்ண தான் வந்து அது கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் அது வந்து கம்பைன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கம்பைன் பண்ணிடுவாங்க. அது வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்லோட் ஆகும். ஓகே, இப்போ வந்து இதுதான் வந்து நெக்ஸ்ட் வந்து சர்க்குலர் பேட்டர்ன். நெக்ஸ்ட் பேட்டர்ன் ஆகாத பார்த்துன்றது நான் உங்களுக்கு டைம் பார்த்து அதை வேறு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் மிரர். மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சது. பாடி செலக்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி இப்படி பண்ணாலே விண்டோ செலெக்ஷன் ஆகும். விண்டோ செலெக்ஷன் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு ஆப்ஷன் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் மிரர் பிளேன் வந்து ஓகே, நான் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணிடுறேன். மொத்தத்தையும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மூவ்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு பாடிஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீ மூவ் கொடுத்துட்டு நான் அதை வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு நான் தள்ளி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த மிரர்ன்ற ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு ரிசீவ் ஆகும். இப்போ மிரர்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து பாடிஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் மிரர் பிளேன்னு கேட்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் அதை பண்ணன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். ஜஸ்ட் இப்போ நான் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி பண்ணதை வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து ஒரு நியூ பாடியாக வேணும் ஜாயின் பண்ணிக்கணுமா, ரெண்டும் ஒரே பாடி அப்படின்ட்டு ஜாயின் பண்ணிக்கணுமா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிரர் பண்ணும்போது அது 2 பாடியாக இருக்கிறத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு வந்து தனியாக வந்து ஹைலைட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மிரர் ஆப்ஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அதுதான் வந்து இந்த மிரர். இதில் வந்து 2D மிரர்ஸ் இருக்குது, 3D மிரர்ஸ் இருக்குது. நீங்கள் 2D ஸ்கெட்ச் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் 2D மிரர்ஸ் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் திக்கன் வந்து ஒரு ஃபேஸ், அதாவது ஃபேஸஸ் இப்போ வந்து எல்லாமே பாடிஸாக இருக்கிறதுனால இது பண்ண முடியாது. ஜஸ்ட் ஃபேஸில் வந்து ஒரு திக்கன்ஸ் அது நான் ஒரு கிளிக் பண்ணுறேன், உங்களுக்கு அந்த ஒரு காட்டும். பார்த்தீங்களா? அந்த ஃபேஸ் எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த எட்ஜஸை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி அந்த எட்ஜஸ் ஒரு திக்னஸ் இது பண்ணணும். அதை வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் மெஷ் இது எல்லாமே வந்து பவுண்டரி ஃபில் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணக்கூடிய இது தான். அதை பற்றி நான் சொல்கிறேன். பவுண்டரி ஃபில் பண்ணுறோம். நான் பவுண்டரி ஃபில் திக்னேன் அப்புறம் வந்து எம்பாஸ் அந்த இதெல்லாம் வந்து நான் வந்து செஷன்ஸில் வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3D ஆக்சிஸ், அதாவது ஹேண்ட் ஆக்சிஸ் எல்லாமே வந்து அதுக்கு ரிலேட்டடாக இது எல்லாமே அதுக்கு ரிலேட்டடான ஒரு பார்ட்ஸ். இது எல்லாத்தையும் வந்து நம்ம கம்யூனிகேஷன்ஸில் பார்ப்போம். இது எல்லாமே வந்து ஃபியூஷன் 360 கிரியேட் ஆப்ஷன்ஸ்குள்ளே இருக்கா, அவைலபிளாக இருக்கா, எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து நம்ம வந்து இந்த செஷனில் பார்த்தாச்சு. எனவே தேங்க்யூ. குவரிஸ் எல்லாமே வந்து கமெண்ட் பாக்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து
நான் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். இல்லைனா இந்த டவுட்ஸ்னாலும் இந்த வீடியோஸ் இதுக்கேற்ற மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணாலும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த செஷன். ப்ளீஸ் நியூவாக வாட்ச் பண்ணுங்கள், எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.